ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? 10 மணி ஸ்நாக்ஸுக்கு நெய்யில் வறுத்த ட்ரை நட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு சோறு, பருப்பு குழம்பு, அது கூட தொட்டுக்கிட்டதுக்கு மீல் மேக்கர் ஃப்ரை, கூடவே புளிப்பு இனிப்புமான மாங்காய் ஜாம். இப்போ மெனு என்னங்கிறது சொல்லிட்டேன், இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நான் குக் பண்ணுறத பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க. சமீபமாக நான் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளத்தையும் அதோட சொல்யூஷனாக நான் கண்டுபிடிச்சதையும் உங்க கூட சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி நடக்கிற சில செயல்கள்னால நம்ம அஃபெக்ட் ஆகிருக்கிறோமோ இல்லையோ அதை குறித்து நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஒருவேளை அஃபெக்ட் இருந்தோம்னா அதை குறித்து யார்கிட்ட ஷேர் பண்ணா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவோமோ அப்படின்னு ஒரு தாட் வரும். அப்படி நம்ம ஷேர் பண்றதுக்காக சூஸ் பண்ற பர்சனை பொறுத்து இருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதும் இல்ல பெரிய இஷ்யூ ஆகி நம்மளுக்கே இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுறதும் இருக்கு. சமீபமா இப்படி ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். ஃபேமிலியில நடந்த ஒரு சின்ன விஷயம், அதுல என்னோட ஒப்பீனியனை ஃப்ரெண்டுன்னு நினைச்சு ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அதோட இம்பாக்டா நான் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்து இப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் சூஸ் பண்ண பர்சன் எவ்வளவு தப்பான ஆளுன்னு சொல்லி. ஷேர் பண்ணணும்னு நினைச்சது தப்பு இல்ல, ஆனா சூஸ் பண்ண பர்சன் தான் தப்பு. கரெக்ட் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட நம்மளோட பிளஸ் மைனஸ் மத்தவங்களை குறிச்ச தாட்டு, நம்ம ஃபேமிலியில் நடக்கிற சின்ன சின்ன இம்பாக்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பாருங்க. அவங்க அதை யார்கிட்ட சொல்லி சிரிக்கவும் மாட்டாங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு அவங்களால முடிஞ்ச சொல்யூஷனையும் கொடுப்பாங்க. இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா கரெக்டான்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.